வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படங்க, அப்சஷன். என்னடா ஹாலிவுட் படத்தை ரிவ்யூ பண்ணேன்னு கேட்காதீங்க. என்ன நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க அந்த படம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்காக தான் அந்த படத்தோட ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ அப்சஷன் இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்டா அப்படிலாம் பேசணும்னு கேட்காதீங்க, சும்மா ஒரு ஹாரர் எஃபெக்ட் தான். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஹாரர் படமா இல்லை த்ரில்லர் படமா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் படமா, இது ஃபேண்டசி படமா அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல. இது எந்த ஜானருக்குள்ள அடக்குறதுனே தெரியல. அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க இந்த படம். ஒரு நல்ல ஒரு சைக்காலஜி படம் தாங்க சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு சைக்கார்டிக் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் நடிச்சிருந்த ஹீரோயின் வந்து சான்ஸே இல்லை. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பீக்காக இருந்தது. அதை தாண்டி வந்துட்டு இதில் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்கவர் வந்து அந்த சாதுவான கேரக்டருக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆயிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு யூடியூபர் தான். ஏன்னா அப்படி சொல்லணும்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு 26 வயசு கரி பேக்கர்னு ஒரு யூடியூபர். அவர் வந்துட்டு இந்த காமெடி வீடியோஸ் போடுறவர், ஹாரர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவர். அவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 26 வயசுல இப்படி ஒரு படம் எடுக்க முடியும், வேர்ல்டு ஃபுல்லா ஹிட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து செம்ம பெரிய இதுதான். ஏன்னா வெறும் 8 கோடிக்கும் என்னமோ தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் படம். இன்னைக்கு 1000 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு படம். ஏன்னா பயங்கர சூப்பரா எடுத்திருக்காங்க படம். ஒரு எப்படி சொல்றது, அப்சஷன். ஆக்சுவலாக நான் கதையே சொல்ல வேணாங்க, இந்த டைட்டிலே கதை சொல்லிடுன்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காரு. ஏன்னா இந்த அப்சஷன்னா ஒருத்தர், அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல வச்சிருக்க ஒரு அப்சஷன் தான் இந்த படத்தோட கதையே. அவங்க எவ்வளோ அவங்கள லவ் பண்றாங்கன்றத ஒரு சைக்கார்டிக் தரமா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்க. ஒரு ஆசைப்படுவாங்களே, இவங்க நம்மளை இப்படிலாம் லவ் பண்ணோம், இப்படிதான் அப்படிதான் அப்படின்ட்டு, இவங்க நம்மளை மட்டும்தான் லவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க நம்மளை மட்டும்தான் லவ் பண்ணாங்கன்னா அந்த படத்துல எவ்வளோ ஒரு வேற எந்த வேலையுமே இல்லாம அது மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்றத ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. என்னடா அழகா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லணும்னு கேட்காதீங்க. ஐ மீன் கொஞ்சம் பயமா தான் காமிச்சிருந்தாங்க. 2-3 ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் இருக்காது, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு த்ரூ அவுட் த ஃபிலிம். அதை தாண்டி வந்து நம்ம படம் வந்து பயப்பட ஒரு மாதிரி பயம் தான் அது. பட் ஆனால் அது த்ரூ அவுட் ஒரு பேய் படம் பார்த்தா ஒரு பயம் ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் என்னடா நடக்குது ஐயோ அப்படின்னு ஒரு பரிதாபமும் கலந்த ஒரு ஃபீல் தாங்க. ஸோ அப்சஷன் நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இப்போ ரொம்ப பில்டப் பண்றாங்க இந்த படத்துக்கு. ஊன்றாங்க. அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா நல்ல படம் தான். பட் ஆனா இவங்க ஓவர் பில்டப் பண்ணி இதை கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியல. பட் ஆனா நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இல்லை அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா தெரியும் அந்த படத்தோட ஒரு எஃபெக்ட். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள்ஸ் யாருன்னா இருந்தாங்களா அவங்களாம் கூட்டிட்டு நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் தெரியும். நான் ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு த்ரில்லரோ இல்லை ஹாரர் படம் பார்க்குற ஒரு கப்பலாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை போய் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. கண்டிப்பாக யாரும் யார் மேலேயும் அப்சஸ்டாக இருங்க. பட் ஆனால் அப்சஷன் படத்தில் வர மாதிரி இருந்துடாதீங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அப்சஷன் எந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து கொடுக்குறீங்க? 100க்கு 95. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை நமக்கு மறந்துடாதீங்க.